அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த பல மாதங்களாக தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரிவினர் சனாதன தர்மம் அப்படிங்கிறத ஒழிக்க வேண்டும் அப்படின்னு கூறுகிறதும், மற்றொரு பிரிவினர் ஆளுநர் உட்பட சனாதன தர்மத்தை வளர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, இது எனக்கு பல நாட்களாக இதுல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சரின்னு சில வாரங்களுக்கு முன்பு நான் பல அறிஞர்களை தொடர்பு கொண்டு, இது என்ன, சனாதன தர்மத்தை எதிர்ப்பவர்கள் எதற்காக எதிர்க்கிறாங்கன்னா, சனாதன தர்மம் இஸ் ஈக்குவல் டு வர்ணாசிரம தர்மம் இஸ் ஈக்குவல் டு ஜாதி வேறுபாடு, அதனால அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ அப்புறம் இந்த அறிஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி என்ன இந்த எக்ஸ்பிளனேஷன், இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா, இல்லை இதில் ஏதாவது தவறுகள் இருக்கிறதா, இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்கிறதான்னு கேட்டேன். ஸோ அப்போ எனக்கு கிடைத்த சில தகவல்களை நான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல சனாதன பிளஸ் தர்மா. சனாதனம் அப்படிங்கிறது காலத்திற்கு அப்பாற்பட்ட, அதாவது தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, காலத்தை தாண்டி அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல. தர்மம் என்பது கடமை என்று எடுத்துக்கொள்ளலாம், ஒரு சட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம், இல்ல வாழ்க்கை முறை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ காலத்தை வென்ற, காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நடைமுறை அப்படிங்கிறது சனாதன தர்மம். ஸோ இதுல ரெண்டு மிக முக்கியமான அம்சங்களை எல்லாருமே சொல்றாங்க. அறிஞர்கள் காமனா சொல்ற விஷயம் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, ஒரு மனிதன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனாதன தர்மத்துல ஆத்மா அப்படிங்கிற, அதாவது சோல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் மிக முக்கியமாக கொடுக்கப்படுகிறது. இந்த சோல் அப்படிங்கிறது, ஆத்மாங்கிறது அவங்க சொல்றது கடவுளை சென்றடைய வேண்டும் இவென்ச்சுவலா. அதுதான் நம்ம மோட்சம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இதை நிகழ்த்துவதற்கு, அதாவது இந்த ஆத்மா அப்படிங்கிறது போய் மோட்சம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விதிமுறைகள் சில இருக்கின்றன. அதாவது இது ரொம்ப ரொம்ப காமன் விதிமுறைகள். உண்மையை பேச வேண்டும், யாரையும் இன்ஃபேக்ட் விலங்குகளை கூட நம்ம துன்புறுத்தப்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜெனரஸா இருக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும். இது போன்ற காமனான பல குவாலிட்டிஸ். அதுதான் அது நம்ம அதை செய்யும் போது நம்மளுடைய கர்மா, அந்த குட் கர்மாங்கிறது இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. ஸோ இப்போ என்னன்னா, சனாதன தர்மம் அப்படிங்கிறது அடிப்படையாக காலத்தால் மாறாத நியதிகள் அப்படிங்கிறது மனிதன் தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய ஆத்மா, அதாவது ஆத்மா என்ற ஒரு என்டிட்டியில நம்பிக்கை இருக்கிற நபர்கள், அந்த ஆத்மா இறைவனை சென்று சேர வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய விதிமுறைகள் மட்டும்தான் சனாதன தர்மத்தில் வரும். சரி, அப்போ ஜாதி வேறுபாடு சனாதன தர்மத்தில் இல்லையா? அதாவது வர்ணாசிரம தர்மம் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா பலர் தர்மத்தையே ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று சனாதன தர்மம், காலத்தால் மாறாத நியதிகள். வர்ணாசிரம தர்மம் காலத்தால் மாற்றக்கூடிய நியதிகள். அதாவது டே டு டே லைஃப்ல நாம் நமக்கு வகுத்து கொண்ட சில விதிமுறைகள். இது மாற்றத்துக்கு உட்பட்டது. அதனால இப்போ இஸ்கான் போன்ற அமைப்புகள்லாம் எடுத்தீங்கன்னா, அவங்க கிளியரா ரெண்டுத்தையும் ரெண்டா பிரிச்சிடறாங்க. ஒன்னு சனாதன தர்மம், ஒன்னு வர்ணாசிரம தர்மம். ஸோ இது வேற அது வேற அப்படிங்கறத அவங்க திட்டவட்டமா பிரிச்சிடறாங்க. அப்கோர்ஸ் அது காலத்தின் போக்குல அதனுடைய அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிளர் ஆயிருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் எப்படி நீங்க அறிஞர்கள் கிட்ட, சமஸ்கிருதம் தெரிந்த அறிஞர்களிடம், இந்து மதத்தை பின்பற்றும் அறிஞர்களிடம், படித்த அறிஞர்களிடம் நீங்க கேட்கும் போது அவங்க தொடர்ந்து சொல்றது சனாதன தர்மம் வேறு, வர்ணாசிரம தர்மம் வேறு. சனாதன தர்மம் அப்படிங்கிறது காலத்தை வென்ற நியதிகள், நாம் பின்பற்றுவது, ஒரு ஒரு மனிதனை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும், நாம்
நம்ம ஆத்மாவை வளர்த்து கொள்ளக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஜாதி அப்படிங்கிறது எங்க வந்துச்சு? சனாதன தர்மத்துல ஜாதி அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. ஜாதிங்கிறது இந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய ஒரு பகுதியாக, அதுவும் அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா, இந்து மதத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 7000 மிக பிரபலமான நூல்கள், பிலாசபி, இந்து பிலாசபி அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு நூல் மனுஸ்மிருதி. அதுல ஒரு இடத்துல அதுவும் இவைகள் இந்த ஸ்மிருதி அப்படிங்கிறது காலத்தால் மாறாத விஷயங்கள் அல்ல அப்படிங்கிறது. ஒரு சோசியல் சிச்சுவேஷனுக்காக ஒரு காலகட்டத்தில், அதுவும் இப்போ பகவத்கீதையிலேயே எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம எல்லோருக்குமே தெரியும், குண கர்ம விபாக, அதாவது இந்த 4 வர்ணங்களை நான் படைத்தேன் ஒரு மனிதனினுடைய குணங்களையும் அவர் செய்யும் நல்ல காரியங்களினுடைய அடிப்படையில் என்று அங்கு பகவத்கீதையில வருது. சோ அந்த அடிப்படையிலையும் பார்த்தாக்க இந்த சனாதன தர்மத்துக்கும் வர்ணாசிரம தர்மத்துக்கும் தொடர்பு இல்லை. இது ரெண்டாவது அப்ப ஏன் திருப்பி திருப்பி சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறுவதில் என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அதில் பலர் கூறுவது அறிஞர்கள் அது அவங்க வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை என்றாலும் அவர்கள் சூசகமாக சொல்வது என்னவென்றால், சனாதன தர்மம் காலத்துல ஒரு பழக்கத்துல இன்னைக்கு ஹிந்துயிசத்துக்கு ஒரு டேர்ம் ஆயிடுச்சு. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, ஹிந்துயிசம் மட்டும் சனாதன தர்மம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த நபர் இத்தகைய நல்ல குணங்கள் நல்ல காரியங்களை செய்கிறாரோ, நேர்மையாக இருக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கையில் ஒரு 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 ஜெனரஸா இருக்கிறாரோ, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாரோ, மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருக்கிறாரோ, அவர்களெல்லாம் சனாதனிகள் என்று அழைக்கக்கூடும். ஓவர் அண்ட் அபவ் ரிலிஜன் அப்படிங்கிறது ஒரு தியரி. ஆனால் காலத்தின் போக்கில் இந்து மதத்துக்கு இந்த சனாதனம் அப்படிங்கிற அந்த லிங்க் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு, கிட்டத்தட்ட சனாதன தர்மம் என்றால் இந்து மதம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதன் காரணமாக சனாதன தர்மத்தை வேரோடு அழிப்போம் என்று சிலர் கூறுவது ஒரு கவலை அளிக்கிற ஒரு விஷயம். ஜாதி வேறுபாடை வேரோடு அழிப்போம் என்றால் அதற்கு யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஜாதி இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் காஸ்ட் அழிக்கப்பட வேண்டும், நிச்சயமா, யாருக்குமே அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க இந்த தமிழ்நாட்டில் பர்டிகுலரா வேற எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று ஒரு கோஷம் யாரிடமும் நம்மளால கேட்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஜாதி வேறுபாடை ஒழிக்க வேண்டும், வர்ணாசிரம முறை கடைபிடிக்கப்பட்ட அந்த முறையை அழிக்க வேண்டும்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று கூறும்போதுதான் இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி வருகிறது. இந்த வீடியோவுக்கு காரணமே நான் அந்த அறிஞர்களிடம் பேசி கண்டு அறிந்த ஒரு இன்ஃபர்மேஷன். நான் இதுல ஒன்றும் படிச்சு அதுல தெரிஞ்ச விஷயம்லாம் இல்லை. பலரை கடந்த சில வாரங்களாக நான் கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை நான் இங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்லி திங், நாளை முதல் தமிழ்நாட்டில் இத்தகைய கோஷங்களை எழுப்பும் நபர்கள் தயவு செய்து சனாதன தர்மத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று படித்து அறிந்தவர்களிடம் தெரிந்து கொண்டால் அவர்களே அந்த அந்த கோஷத்தை மாற்றிக்கொண்டு ஜாதி அடிப்படையில் ஏற்படும் வேறுபாடுகளை வேரோடு அழிக்க வேண்டும், ஜாதி வித்தியாசங்களை வேரோடு அழிக்க வேண்டும் அப்படின்னு அந்த கோஷத்தை மாற்றிக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செய்வார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.